रखना चाहिए உமரா அந்த நியத்து நினைப்புல தான் நீங்க ஏறணும் வண்டியில. அது லாஸ்ட் சீட்டா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சீட்டா இருந்தாலும் சரி நம்மளுக்கு உமராக்கு நம்ம போயிட்டு வரணும். அவ்வளவுதான் அந்த நியத்தான். எந்த சீட்டு தந்தாலும் அல்லாஹ் நமக்கு கிடைச்ச சீட்டுன்னு. அதே மாதிரி போற நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா இல்லை டாய்லெட் தான் இருக்குது. எதுக்கு வச்சிருக்குன்னா வயசானவங்க சுகர் பார்ட்டி உங்களுக்குலாம் டாய்லெட் போக அர்ஜென்ட் வந்துச்சுண்டா வண்டி எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாது. இப்போ போகிற நேரத்தில் லோகருக்கும் அசருக்கும் உங்களுக்கு கணக்கு பண்ணி நிப்பாட்டுவாங்க. அப்புறம் மகரிப்புக்கும் இஸ்டாப்புக்கும் நீங்கள் அந்த தொழுவைக்கு ரெண்டு தொழுவைக்கு நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல சாப்பாடுக்கு நிப்பாட்டுவாங்க. எல்லாம் கரெக்டாக நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக டாய்லெட்டாக அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்னா உடம்பு சரியில்லையா மாத்திரம் என்ன இருக்கா எதுவும் தேவை அப்படின்னா உங்களுக்கு டிரைவர்கிட்ட சொல்லலாம். நம்முடைய இந்தியன் டிரைவர் தான் வர்றாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் டிரைவர்கிட்ட சொல்லிக்கலாம். நம்முடைய இமாம் வந்து இந்தியன்காரங்க தான் உங்கள்கிட்ட பேசிக்கலாம். உங்களுக்கு எல்லா முன்ன போன வருஷம்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் சொகுசு எதுவுமே பண்ணி கொடுக்கல. ஆனால் இந்த வாட்டி நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்மளுக்காக நம்முடைய கஷ்டம் இந்த ஏன்னா வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர் கத்தாமா இவங்கெல்லாம் பார்த்தான்னா இந்த நேரத்தில் அதான் சொல்கிறேன். நம்ம ஊர்லேருந்து போகிறாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் வேணும். ஆனால் இங்கே நம்ம ஒரு 100 தினாருக்குள்ளே போகிறோம்னு சொன்னாக்க அதுக்கு அல்லாஹ் கொடுத்த நமக்கு பாக்கியம். இந்த மாதிரி சான்ஸை கிடச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. 1 வருஷம் எல்லாருக்கும் மல்டி விசா இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் மறுபடியும் போகலாம். உங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரிப் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் போன ஆசை இருக்கா? நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு 50-55 தினாருக்குள்ள முடிஞ்சு போகிறேன். 40 தினார் விசா கட்டாகும். ஒரு 60 தினார் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு செலவு தான் வரும். இப்போ தான் 100 தினார். அடுத்து நீங்கள் மல்டி விசா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 40 தினார் விசா மறுபடியும் கொடுக்க வேண்டியதில்லை. 60 தினாரில் நீங்கள் போயிட்டு வர முடியும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு பணம் இருந்தால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக இது கிடையாது. ஒரு வாட்டி போனாலே போதும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய ஜன்னத்துக்கு உள்ள ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். எங்களை டிவிஎஸ்க்கு இந்த எம்இ ஐதர் குரூப்புங்க எங்களுக்காக துவா செய்யுங்க. அந்த துவாவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்கள் மறுபடியும் இந்த கம்பெனி நல்லா வளர்ச்சி ஆகணும். இந்த குவைத்தில் உள்ள மக்களும் இன்னும் கத்தார் துபாய் இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம செய்து கொடுக்குறோம். அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எம்இ ஹைதர் குரூப் இறங்கியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த டீமுக்கு இந்த ஆரிஃப் டீமு ஃபாத்திமா டீமு மற்றும் ரஷாதி இவங்கெல்லாம் நமக்காக பெரியா செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களாம் அந்த பேசுனா ஒரு முக்கியமான வேலையை விட்டுட்டு வரசணும். எப்போ எல்லா அந்த உமரா இடத்துல நம்மளுக்கு பயன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் தெரியாதவங்க நம்ம கைடு புக்கு வச்சிருக்கிறோம். ஒரு கீஸ் தருவோம், ஒரு பை தருவோம். அதுக்குள்ள கைடு புக் இருக்கு. அதில் எல்லா பாஷையும் உள்ள அத்தனை இதுவும் இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது. இந்த பாஷையில் உள்ள அத்தனை இதுவும் அரபிலையும் இருக்குது. அதை படிச்சுக்கிறீங்க. அதில் எல்லா சூறாவும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. பார்த்துக்கிறீங்க. நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு இனி நீயத்து அதுதான் இருக்கணும். போகிற நேரம் குர்ஆனை ஓதிக்கிறீங்க. அல்லாவோட இதை பண்ணிக்கிறீங்க. அல்லாட்ட எதை வேணாலும் கேளுங்க. அல்லா தரத்துக்கு ரெடியாக இருக்கிறான். நம்ம தான் விட்டுறக்கூடாது. இந்த டயத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஹஜ்ஜி உமரா செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தயாராக இருக்கிறான், ரெடி பண்ணுறான். நீங்கள் கேட்குற துவாவில் அவன் ஏற்றுக்கொள்வான். कबूल பண்ணுறதுக்கு ரெடி. ओके हम लोग को जाने के लिए पूरा उधर जाके क्या क्या चाहिए अल्लाह के पूछो. तुम्हारा भाई मम्मी तुम्हारा बच्चे सब लोग जाने चाहिए. सब लोग के वो उमरा के हज के लिए जाने के लिए आप लोग दुआ करो. इंशाअल्लाह सब अल्लाह कबूल करता है. इंशाअल्लाह मेरे तरफ से अभी आपके लिए सब रेडी करके भेज रहा है. आप लोग क्या क्या बोल दिया पूरा क्या क्या करने के लिए उसके बैग में आपका गाइड बुक है. बैग क्यों दे रहा है? उधर अलाउड नहीं है. मस्जिद में चप्पल लेके डाल कर नहीं जा सकते, इसलिए वो चप्पल निकाल कर वो केस में अंदर रखना चाहिए. वो आपको कोई दवा कोई टैबलेट्स ஏதாவது மாத்திரை போட்டுக்கிறனா அதில் போட்டுக்கிறீங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ஜூஸ் தண்ணி வாட்டர் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க. அங்கே நீங்கள் வெறும் காலி பாட்டில் வச்சிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஜம் வாட்டர் எல்லா இடத்துலையும் உங்களை சுற்றி இருக்கும். எப்போ வேணாலும் பிடிச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் சாப்பாடை நினைக்க வேண்டாம். ஒரு 11 நாள் சாப்பாடே வேண்டாம். நம்ம நீயத்தை வச்சுக்கிறீங்க, நோன்பு தான் நினச்சிக்கிறீங்க. அந்த உள்ள மக்கா தண்ணி அதை குடிச்சிக்கிறீங்க. அந்த ஜம் வாட்டர் குடிச்சிக்கிறீங்க. அது உங்களுக்கு போதுமான வயிற்று நிரப்பமாக இருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு இபாதத் தான் இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு. இபாதத்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் போகிறது இந்த 11 நாளில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அதான் சொல்கிறேன் உமரோட நீயத்தில் போயிட்டு ஜன்னத்தை விலைக்கு வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ரெடியாக இருக்கிறான் தரத்துக்கு. நீங்கள் யாரும் தயவு செய்து சண்டை போட்டுக்கிறாதிய. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக வண்டியில் போகும்போது சண்டை ஆரம்பிச்சு எங்கேயாச்சும் போலீஸ் நிப்பாட்டிடுவான், அடித்தடி ஆயிரும். ஏன்னா சில நேரத்தில் சீட்டுக்காக சண்டை போட்டு மண்டை உடஞ்சி வண்டியை போகாமல் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கு. அப்படி வரக்கூடாது. யாராவது எங்கேயாவது எந்த சைத்தானாவது ஒரு சண்டைகிட்ட வந்துச்சுன்னா நீங்களும் அங்கே இருந்து விளக்க பாருங்கள். எந்த சண்டையும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டு வரணும். அதுதான் நான் சொல்கிறது. அதேமாதிரி சாப்பாட்டில் இன்னும் ஏதாவது பிரச்சனை
பிரச்சனை வரும். நிப்பாட்டுற இடத்துல இந்த இடம் எனக்கு சாப்பாடு சரியில்லை, வேற இடம் மாற்றுங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. எங்கே நிப்பாட்டுறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறீங்க. வயிறுக்கு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எது வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அங்கே போகிற இடத்துல சாப்பாடு அந்த இது எல்லாம் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை. அதனால தான் கஷ்டத்தில் தான் சொர்க்கம் இருக்கு. இந்த கஷ்டத்துக்காக நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக பொறுமையை காத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹுமா சாபிரீன், எவன் வந்து பொறுமையாளனா இருக்கிறானா அவனுக்கு நான் ஜன்னத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட பொறுமையாக போய் நீங்கள் உங்களுடைய உமரா முடிச்சுட்டு வாங்க. எங்களுக்காக துவாச்சிங்க, எங்கள் குரூப்புக்காக துவாச்சிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை நல்லபடியாக ஏதாவது பிரச்சனை இந்த குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க, நாங்கள் உடனே எல்லாம் சரி பண்ணுவோம். எல்லாம் புது பஸ், அதனால உங்களுக்கு பயமே இல்லை. நிறைய பேர் பஸ் அனுப்புகிறாங்க, எல்லாம் லோக்கல் பஸ்ஸு நின்று போயிடுது, இடையில நின்றுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா கிடையாது. 2024 நம்ம இந்த வருஷத்து பஸ்ஸை தான் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய்ட்டு நல்ல 2 டிரைவர் அனுப்புகிறோம். எந்த பிரச்சனையும் போயிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக போயிட்டு வாங்க. எங்களுக்காக துவா செய்யுங்க. வாகிர் தவனா இருப்பனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.